எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு மோர் குழம்பு வச்சுக்கலாம். குழம்புக்கு பால் காய வச்சு பெரவி வச்சுக்கலாம். ஓசியில் சீக்கிரம் பொங்கி வந்துடும். இது அவ்வளோ சீக்கிரம் பொங்கி வராது, மெதுவாக தான் பொங்கி வரும். பால் பொங்கி வருது. இன்னைக்கு கீழே இறக்கி வச்சு 600 பால் பெரவி வச்சுக்கலாம். பால் வெகுன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் உண்டுனா ஊற்றி பெற போட்டுக்கலாம். சட்டியில் நம்ம பெற போடுறதுனால கொஞ்சம் லேட்டாக தேவையிருக்கு. அதனால் கொஞ்சம் தயிர் உண்டுனா ஊற்றி பெரவிட்டு வச்சுருக்குறோம். தட்டை சட்டி வச்சு மூடி வச்சிடலாம். நீ தவிர்றது ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு சொரக்காயை பொரிச்சுக்கலாம். எங்கள் செடியில் சொரக்காய் இருக்குது, சொரக்காய் பொரிச்சுக்கலாம். சொரக்காயில் மண் இருக்குது, இது கழுவி எடுத்துக்கலாம். சொரக்காய் கழுவிட்டு மண் இருந்து கழுவிட்டேன், போய் அரிஞ்சு எடுத்துக்கலாம். நீ நேற்று தேங்காய் போட்டோம், நல்லா பச்சை மட்டை நிறைய வெட்டி போட்டுருக்குறாங்க. இது நம்ம சீமாரி உரிச்சிக்கலாம். வாசம் போட்டிருக்கு. பச்சை மட்டையில் உரிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. பசையாக நல்லா வெள்ளை கலரில் இருக்குது சீமாரி. நம்ம காஞ்ச மட்டையில் உரிச்சோம்னாக்கா அது கரையன்னு தெரியும். இது நல்லா முறுக்கு போட்டுருக்கு. கொழுந்து மரம் கத்தி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கத்தியில் தான் உரிக்க முடியும். நல்லா வளர்த்தியாக இருக்குது, சீமாரியாக இருக்குது. உரிச்சோம்னா நல்லா வளர்த்தியாக எடுத்து போட்டுருக்கு. நல்லா இருக்குது. சீமாரெல்லாம் இப்படி உரிச்சு விட்டோம்னாக்கா அப்புறம் எல்லாம் பிச்சு எடுத்து நைஸாக உரிச்சுக்கோணும். அப்புறமா இப்படி எடுக்கிற போது யார் தொட்டு எடுத்துக்கோணும். இப்படி எடுத்துட்டோம்னாக்கா நார் நேரம் இருக்குது, இல்லைன்னா நார் நேரம் ஏச வாசலாக இருக்குது. அப்புறம் இது இப்படி எடுத்து இப்படி ஒவ்வொரு சீமாரை இப்படி நைஸாக இப்படி வச்சுக்கலாம். இந்த 1-2 ஓலை இருக்கிறதெல்லாம் நாரெல்லாம் எடுத்துட்டு நைஸாக வரும். சீமாரி உரிச்சாச்சு. நீ இந்த ஓலை வச்சா கட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா பச்சை பசையாக நல்லா இருக்குது சீமாரி. நம்ம சமையல் பண்ணுற இடத்துல கூட்டிக்கலாம். வளர்த்தியாக இருக்குது. வெளியெல்லாம் கூட்ட முடியாது, வாசலெல்லாம் கூட்ட முடியாது. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு கொஞ்சம் தேஞ்சாக்கா அப்புறம் இங்கே ஒன்று வாசல் கட்டுத்தறிக்கெல்லாம் கூட்டிக்கலாம். குழம்புக்கு போடுறதுக்கு தேங்காயை உடச்சிக்கலாம். இப்போதைக்கு தேங்காய் தண்ணி கீழே விடாமல் அப்படியே குடிச்சிக்கலான்னு உடச்சி வச்சுருக்கிறேன். சரி வாங்க தோண்டி இதை அரைச்சிக்கலாம். மோர் குழம்புக்கு சொரக்காய் அரிஞ்சிக்கலாம். பாதி காய் போட்டால் போகுது. பாதி காய் அரிஞ்சு அரைச்சி வச்சுக்கலாம். தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். கோழியெல்லாம் எல்லாம் அணையிற நேரம் ஆயிடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் சண்டை போட்டுக்கு துரத்திட்டு தெரியுது. கோழிக்கு போய் கதவை திறந்து வைக்கணும், எல்லாம் கூண்டுக்குள்ளே போவதற்கு. காய் அரிஞ்சிக்கலாம்.
தக்காளி அரிஞ்சாச்சு, நீ வெங்காயம் தொளிச்சிக்கலாம். இலையிலேயே அரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த சைஸில் வந்து 3 வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் விட சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு 5-6 வெங்காயம் போட்டுக்கலாம். கோழியெல்லாம் அணையருக்கு வந்துருச்சு எல்லாம். அங்கே பாரு, மேலே வர அங்கே போய் ஏறுது எல்லாம். திறந்து வச்சோம்னா அதில் போய் சின்ன குஞ்சுக்கெல்லாம் அதில் அணைஞ்சிட்டு பெரிய கோழியெல்லாம் மேலே போய் ஏறிக்கி. ராவலெல்லாம் முதல்ல ஏறிடுச்சு. நீ கோழியெல்லாம் ஒன்றா போயிடுச்சு. வெங்காயம் 4 வெங்காயம் போகுது. பூண்டு 3 பல். இஞ்சி வந்து இந்த அளவுக்கு எடுத்தால் போகுது. நீ பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் 3 மிளகாய், வெங்காயம் 4, பூண்டு 3, இஞ்சி வந்து இந்த ஒரு பூண்டு அளவுக்கு இஞ்சி. நீ தேங்காய் தோண்டி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு போகுது. மிளகாய் 3, வெங்காயம் 4, பூண்டு 3 பல், இஞ்சி கொஞ்சம். இதெல்லாம் கொண்டு போய் அரைச்சிக்கலாம். அப்போதான் ஒரு 3 கொத்து போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இதெல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்கு. சரி, நீ இதெல்லாம் போய் அரைச்சிக்கலாம் வாங்க. தேங்காய் தட்டிக்கலாம் இப்போ முதல்ல. இஞ்சி வச்சு தட்டிக்கலாம். மிளகாய் வச்சு நல்லா கருவேப்பிலை தலையெல்லாம் நீ வச்சு அரைச்சிக்கலாம். பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தட்டியாச்சு, நீ அரைச்சிக்கலாம் நல்லா. நீ அரைச்சாச்சு. நீ இந்த பழத்துக்கு அரைச்சா போகுது. நீ வளைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். கீழே கழுவி விட்டா வீணாக போயிருமில்ல. இதில் கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்குது. குழம்பு தயிர் கெட்டியாக இருக்குது. நீ தண்ணி கொஞ்சம் ஊற்றி செலுத்திக்கலாம். அப்படியே சிலப்புனா கெட்டியாக அப்படியே தான் இருக்குது. மோராட்டம் ஆகாது. தயிர் கடைஞ்சாச்சு, நீ போதும் எடுத்துக்கலாம். இந்த மற்ற மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிச்சுன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுன்னு சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சிச்சுன்னு மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்சு வதங்கி வச்சு சொரக்காய் போட்டுக்கலாம்.
காய் நல்லா வணக்கிறதுலேயே நல்லா வெந்துடணும். அப்போ தான் மோர் ஊற்றி ஒரே கொதியில் இருக்குவோம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வணங்கிடணும். இதே நல்லா வெந்து நல்லா மாவாட்டு வேகிற அளவுக்கு வணக்கணும். அரைச்சதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு கலக்கி கொடுக்கலாம் நல்லா. பாத்தில் வந்துருச்சுன்னா இதுதான் கரெக்டான பாதம். நீ மோர் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அலாச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போது நீ எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நீ போகிறதுக்காகத்தான் அடுப்பில் வைக்கிற ஒரு கொதி வாரதுக்கு. அந்த சட்டி சூடாக்கிறதுனால அந்த சட்டி சூட்டுக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். நீ எடுத்துடலாம். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஊற்றி சாப்பிட்லாம். நீ வாங்க, நீங்களும் மங்களம் சாப்பிட்லாம். மோர் குழம்பு, வாழைப்பூ பொரியல். வாழைப்பூக்கும் சுரக்காய் மோர் குழம்புக்கு நல்லா இருக்குது. நம்ம